தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 18:1 வாசிக்க பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆக எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம்ங்கிறது அது ஒரு கட்டளை. ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் ஆக நீதிமன்றம், நீதிபதிகளை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த நாட்களிலே 3 விதமான நீதிபதிகள் இருந்தார்கள். அதாவது ஆக ஒவ்வொரு பெரிய பட்டணங்களிலும் 23 நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த நீதிபதிகளில் 3 வகையாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று வழக்கு தொடுப்பவருக்கென்று ஒரு நீதிபதி, 2வது ஆக குற்றம் செய்தவருக்கென்று ஒரு நீதிபதி, 3வது பொதுவான ஒரு நீதிபதி என்று 3 விதமான நீதிபதிகள் இருந்திருக்கிறார்கள். அதே போல 2 விதமான நீதிமன்றம் இருந்திருக்கிறது. ஒன்று ரிலீஜியஸ் கோர்ட், அதுதான் யூதர்களின் நீதிமன்றம். ஜனகரின் சங்கம் என்கிற அமைப்பு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, ஆக வல்லமையான அமைப்பு. அந்த நாட்களிலே அந்த அமைப்பின் கீழே இருந்து செயல்பட்டது தான் ஆக பரிசேயர்கள், சதிசேயர்கள், யூதர்களின் ஆதிக்கத்துக்குள்ளே இருந்த ஒரு நீதிமன்றம் ரிலீஜியஸ் கோர்ட் என்று சொல்லுவார்கள் அந்த நாட்களிலே. அது ஒரு நீதிமன்றம். இன்னொன்று நீதிமன்றம் அது குற்றவியல் நீதிமன்றம். இந்த கோர்ட்டில் ஏரோது அல்லது ரோம அதிகாரிகள் இந்த நீதிபதிகளை நியமனம் செய்தார்கள். அப்படி நியமனம் செய்யப்பட்ட இந்த நீதிபதிகள் ரோம சக்கரவர்த்திக்கு எப்பொழுதும் பிரியமாகவே நடந்து கொள்வார்கள். அவர்கள் மிகவும் கொடூரமானவர்கள், இரக்கமற்றவர்கள், மனதொருக்கம் இல்லாதவர்கள், ஆக ஏழை எளிய மக்கள் என்று பாராத அப்படிப்பட்ட கொடூரமான நீதிபதிகள். லஞ்சம் வாங்க தயங்க மாட்டார்கள், எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். ஆகவே தான் அப்படிப்பட்ட நீதிமன்றத்திலே தான் இந்த ஏழை விதவி போனதாக நம்ம அங்கே பார்க்கிறோம். என்றால் அந்த நீதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அநீதியான ஒரு நியாயாதிபதி இடத்துல தான் இந்த ஏழை விதவை சென்றிருக்கிறார். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்துல ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம். நம்ம சுற்றிலும் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள், இரக்கமற்றவர்கள், அன்பில்லாதவர்கள், மனதுருக்கம் இல்லாதவர்கள். ஆக நீதி நியாயங்கள் எல்லாம் ஈடுபட்டு போய்விட்டது. அதிகமாக நீதி நியாயங்கள் நமக்கு ஆதரவாக இருப்பது தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஏழை விதவிக்கு பரிகாரம் அந்த நியாயாதிபதி என்று தேடி போனால், நமக்கு பரிகாரம் என்று சொன்னால் பரலோக நியாயாதிபதியாகிய, பரலோக நீதிபதியாகிய இயேசுவே நமக்கு பரிகாரம். ஆகவே உங்களுக்கு வழக்குகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். நமது பரிகாரம் இயேசு, நமது பரிகாரம் ஜெபம். ஆக ஜெபத்தையும் ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. பரலோக நியாயாதிபதியாகிய இயேசுவை நம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நமக்கு உடனடி பதிலை கொண்டு வரும், பிரச்சனைக்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.